ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th வந்து சாப்டர் 6 இருக்க எக்ஸாம்பிள் 6.13 பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின்னா, எ மேன் இஸ் வாட்சிங் எ போட் ஸ்பீடிங் அவே ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர். த போட் மேக்ஸ் an angle of depression of 60 degree with the man's eye when at distance of 200 meter from the tower. இங்கே ஒருத்தன் டவர் மேலே இருக்கிறான். ஓகேவா? இப்போ நானே மேலே டவர் மேலே இருக்கிறேன்னா இங்கேருந்து நான் இந்த கீழே ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறத பார்க்குறேன். அது என்ன கோணத்தில் பார்க்குறேன்னா 60 டிகிரி கோணத்தில் டிப்ரெஷனில் இதில் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 60 டிகிரியில் பார்க்குறேன்னா இங்கே என்ன இருக்குதோ இந்த போட்டுக்கு இங்கே தானே வரும். ஹரிசாண்டல் வந்து டிப்ரெஷனுக்கும் எலிவேஷனுக்கும் ஈக்குவல் தானே. இங்கே மேலே 60 டிகிரி இருந்துச்சுன்னா இங்கே கீழே 60 டிகிரி தான். அப்போ இங்கே 60 டிகிரி கோணம் வந்துருமா? இந்த போட்டுக்கும் இந்த டவருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 200 மீட்டர். அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பிகம்ஸ் 45 டிகிரி. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் கிலோமீட்டர் ஹவர் அஸ்யூமிங் தட் இட் இஸ் செயிலிங் இன் ஸ்டில் வாட்டர். அடுத்து மேலே மறுபடியும் நான் பார்க்குறேன். அதே போட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து திரும்பி கொஞ்சம் தூரம் நகர்ந்துருச்சு. அது நான் எந்த கோணத்தில் பார்க்குறேன்னா 45 டிகிரி கோணத்தில் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த போட்டு வந்து 10 செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்குது, என்ன ஸ்பீடில் போயிருக்குன்னு கேட்குறாங்க. சரி, என்ன தூரம்னு கேட்கல, என்ன ஸ்பீடில் போயிருக்குன்னு கேட்குறாங்க. 10 செகண்டில் நவுந்துருச்சு போட்டு. அப்போது என்ன ஸ்பீடில் போட்டு 10 செகண்டில் எவ்வளோ தூரம் போச்சுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அந்த ஸ்பீடு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இருந்த போட்டுக்கும் இப்போ போன போட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. இந்த டிஸ்டன்ஸை வச்சு நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்குன்னு கணக்கு போடலாம். ஓகேவா? ஸ்பீட் ஃபார்முலா என்னென்னா, ஸ்பீடோட ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டு பை டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல் எழுதிக்கலாம். let A be the tower, let C and D be the position of the boat. இப்போ அந்த டிகிரியில் எழுதிக்கோங்க கோணம் எவ்வளோ இருக்குன்னு. XAD ADB ஈக்குவல் டு 45 டிகிரி. XAC ஈக்குவல் டு ACB 60 டிகிரி. BCயோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 மீட்டர். இப்போ வந்து இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பிடி கண்டுபிடிச்சிட்டு, ஏற்கனவே நம்மளுக்கு பிசி தெரியும். அப்போது பிடியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி பிடியிலேருந்து பிசியை கழிச்சுனா இதோட ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு ஆப்போசிட் என்ன, இதுவா? இது அர்ஜென்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஆப்போசிட் பை அர்ஜென்ட்டோட ஃபார்முலா என்ன, tan தீட்டான்னு வருமா? முக்கோணம் ஏபிசி tan theta equal to opposite by adjacent. Opposite என்ன, AB equal to by adjacent என்ன 200 மீட்டரா, 200 equal to tan theta என்ன போட்டுக்கலாம் 60 டிகிரி. ஃபஸ்ட் 60 டிகிரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. AB by 200. tan 60 டிகிரியோட மதிப்பு என்ன, √3 ஈக்குவல் டு ஏபி பை 200. இப்போ இந்த 200 இந்தாண்டு கொண்டு வரலாம். அப்போது ஏபி ஈக்குவல் டு 200 √3 இது வருமா? அப்போது ஏபி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கோணம் ஏடிபி tan தீட்டா ஈக்குவல் டு அதே தான், மறுபடியும் ஆப்போசிட் தான் போடுவோம். இப்போ ஆப்போசிட் பை அர்ஜென்ட். இதில் ஆப்போசிட் என்ன, நம்ம ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 200 √3 பை அர்ஜென்ட் என்ன எழுதுவோம், இப்போ இது வந்து
இது வந்து ஆப்போசிட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அர்ஜென்ட் வந்து இது ஃபுல்லாக எழுதுவோமா, அப்போ பிடின்னு எழுதிக்கலாம். பிடி tan ஃபஸ்ட்டு 60 டிகிரி எடுத்துருமா, இப்போ 45 டிகிரி எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 200√3/BD. tan 45 டிகிரியோட மதிப்பு என்ன, 1. 200√3/BD. இப்போ BD இந்தாண்ட வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 200√3. BD கண்டுபிடிச்சாச்சா. இப்போ இந்த BD கண்டுபிடிச்சாச்சு. BD அடுத்து BCயை மைனஸ் பண்ணணும். நம்மளுக்கு தேவையானது என்ன, படத்தில் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அது எவ்வளோ வேகத்தில் நகர்ந்துருக்குன்னு தெரியும். இப்போ CD ஈக்குவல் டு BD மைனஸ் BC போட்டுக்கிட்ட பாருங்க. CD ஈக்குவல் டு BD மைனஸ் BC. BD என்ன இப்போ தான் கண்டுபிடிச்சோமா, 200√3 மைனஸ் 200. இதில் வந்து 200 பொதுவாக இருக்கா, 200 வெளியே எடுத்துடலாம். அப்போது இதில் √3 இருக்கும், இங்கே மறைமுகமாக 1 இருக்குமா, அப்போது -1. 200 √3யோட மதிப்பு என்ன, 1.732 -1. இப்போ இதை மைனஸ் பண்ணால் 200 0.732. இப்போ இது பெருக்கலாமா, நான் பெருக்கியே போட்டு கட்டிடுறேன் பாருங்க. 0.732 × 2 4 6 14. அடுத்து நான் ஏன் 2 மட்டும் போட்டிருக்கேன்னா 0 போட்டால் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வருமா. இப்போ இங்கே பாருங்கள், 200ல் 2 0 போட்டிருக்கா, அதே 2 0 எடுத்து இங்கே போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்குது, 3 ஸ்தானம் தள்ளியா. இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்னா CD வந்து 146.4 1.46 மீட்டர். இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. டைம் அவங்களே சொல்லிட்டாங்க, 10 செகண்ட்ஸில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ 10 பண்ணோம். அடுத்து வந்து இன்னொரு இது சொல்லியிருக்காங்க, கிலோமீட்டர் பை ஹவர்னு போட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ வந்து ஸ்பீடு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இப்போ தானே கண்டுபிடிச்சோம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருக்கு, 146.4 போயிருக்குதா. டைம் என்ன, 10 செகண்டில் போயிருக்குது. ஏன்னா டைம் எவ்வளோ, 10 செகண்ட்ஸில் போயிடுச்சு. அடுத்து இப்போ கிலோமீட்ரு, எந்த கிலோமீட்டரில், இப்போ கிலோமீட்டருக்கு வந்து இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா டிஸ்டன்ஸு, அதை வந்து கிலோமீட்டராக மாற்றிக்கலாம். அப்போது 1000 கிலோமீட்டர்னு வரும். அடுத்து ஹவர்னால் 1 நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது, இப்போ 60 செகண்ட்ஸ் இருக்குது. 1 ஹவருக்கு எத்தனை நிமிஷம் இருக்குது, இது 1 ஹவருக்கு என்ன எத்தனை மினிட்ஸ் இருக்குது, 60 மினிட்ஸு. இதை போட்டுக்கலாம். இது அப்படியே மேலே வரும். 146.4 × 60 × 60 பை 10 × 1000. இது அப்படியே கேன்சல் பண்ணி போடுறது தான். இதுக்கு கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 146.4 × 6 × 6 36 பை 100 ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் பெருக்குனா 5270.4 வரும் பை 100. இப்போ இது ரெண்டையும் வகுத்தோன்னா 2.2 0 இருக்குதா. நெக்ஸ்ட் வந்து இதை டிவைட் பண்ணிங்கன்னா 52.704 வரும். ஓ கிலோமீட்டர் பை ஹவர். ஓகேவா. இதுதான் ஸ்பீடு. ஓகேவா. ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது எவ்வளோ ஸ்பீடில் போச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. ஓகேவா. பாய்.